கிருஷ்ணகிரி மாவட்டம் வாடமங்கலம் கிராமத்தில் 40 ஆண்டுகளாக வசித்து வந்த மாற்றுத்திறனாளி குடும்பத்தின் குடிசை வீடு அதிகாரிகளால் இடிக்கப்பட்ட நிலையில் அதே இடத்தில் பட்டா தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சக்தி என்பவரின் குடும்பம் 40 ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்து வசித்து வந்த நிலையில் அவர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்ததாக சிலர் புகார் கொடுத்ததால் அதிகாரிகள் சக்தியின் வீட்டை இடித்தனர். இதையடுத்து துயரத்தில் சக்தியின் மனைவி மகேஸ்வரி தற்கொலைக்கு முயன்ற பொழுது போலீசார் காப்பாற்றினர். மேலும் குடும்பத்திற்கு 1 சென்ட் நிலம் கூட இல்லாத நிலையில் 40 ஆண்டுகளாக வாழும் இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வரிடம் சக்தி குடும்பம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2013 எனக்கு பிரச்சனை. 2013 தலைவர் ஒருத்தர் பதவி வச்சுக்கினாரு. அவர் எங்களை பட்டா போட்டு கொடுக்குறான்னு சொல்லி காசு ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. அதுல இருந்து அவர் எனக்கு பட்டா போட்டு கொடுத்ததும் இல்லை. போய் கேட்கும் போது எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னதுக்கு எனக்கு கரை வெட்டி காக்கி பேண்டா கரை வெட்டியான்னு பாத்துருவா, நீ எந்த நாட்டுல போய் எங்க போய் படிச்சிட பாக்குறேன், உனக்கு பட்டா கொடுக்க மாட்டேன், இந்த ஏரியாவில் இந்த இடத்துல குடிக்கும் விட மாட்டோம், நீ குறம்ப கூட காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பிரச்சனை பண்ணி வராருங்க. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்துனே இருக்கிறேன். கலெக்டருக்கு சிஎம்க்கு 4 முறை நேரில் மனு கொடுத்தேன். அந்த எதையும் பண்ணல. கலெக்டர்கிட்ட இதுவரை 20 வாட்டி போய் மனு கொடுத்துருப்பேன். கலெக்டர் எந்த பதிலும் இல்லை. கலெக்டர் ஹைகோர்ட்ல கலெக்டர் அப்பீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்பீலுக்கும் எந்த பதிலும் இதுவரையும் இல்லை. அப்பீல் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் இதுவரையும் பதிலே சொல்ல. நைட்டு 7 மணிக்கு அவங்க செவுத்துல ஓட்டினாங்க. கையெழுத்து போட்டு வாங்கினா நான் வாங்கல. செவுத்துல விட்டு போயிட்டாங்க. செவுத்துல விட்டு போயிட்டு யோசனை சொல்லி ஜட்ஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இங்கதான். இந்த இடம் இங்க கொடுத்தா சரி எனக்கு சந்தோஷம். ஆனா இதை விட்டு எங்க போனாலும் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்குவேன், சூசைட் பண்ணிக்குவேன். 2013 இப்ப வரைக்கும் நாங்க எல்லாருக்கும் கலெக்டர் காட்டியும் தாசில்தார் எல்லாருக்காட்டியும் மனு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இவர் ஊருக்கார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சக்தியில திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ வீடு எவிஷன் பண்ற சொல்லி கலெக்டர் தாசில்தார்கள் மனு கொடுத்துருக்காரு. நாங்க திரும்பவும் பணம் கேட்டதுனால இப்ப அவர் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு அனாதின் இந்த பொறும்போக்கு அனாதின் பொறும்போக்கு சார். இது அரசாங்கத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இவங்க ஊருக்காரர் பண்ற பிரச்சனையாலதான் இவங்க பட்டா போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே நியூஸ் சேனல் தான் சார் எனக்கு நான் 15 வயசு இருக்கும்போது 2015 இதே நியூஸ் சேனல் தான் சார் எனக்கு கண் ஆபரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் பணம் உதவி பண்ணாங்க சார். அதே மாதிரி இந்த நியூஸ் சேனல் இப்ப என் வீட்டுக்கு இந்த சின்ன கூரை வீட்டில் கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த நியூஸ் சேனல் எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி இது முதலமைச்சர் பார்வைக்கு போகுமாறு கேட்டுக்கிறேன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது இது பரிந்துரை பண்ணி இதுக்கு எங்களுக்கு இதே ஊர்ல பட்டா போட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கண் பார்வை இழந்து வரும் பள்ளி மாணவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு பணம் இல்லாமல் ஏழை பெற்றோர் தவித்து வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே ஓடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சக்தி என்பவர் அரசு புறம்போக்கு இடத்தில் ஓலை குடிசை அமைத்து குடும்பத்தோடு வசித்து வருகிறார். வலது கையில் 5 விரல்களும் இல்லாத சூழ்நிலையில் சக்தி வீடு வீடாக பேப்பர் போட்டு பிழைப்பு நடத்துகிறார். இவரது மனைவி மகேஸ்வரிக்கு அண்மையில் முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை செய்து வீட்டிலேயே முடங்கியுள்ளார். இந்த தம்பதியருக்கு ஜானகிராமன் மற்றும் தேசிகா ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். பன்னந்தூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஜானகிராமன் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஜானகிராமனுக்கு கடந்த 1 வருடமாக கண் பார்வை குறைபாடு இருந்து வருகிறது. அதாவது சூரிய ஒளி கண்ணில் பட்டால் முற்றிலும் கண் பார்வை இழந்து அரை மணி நேரம் கழித்து மீண்டும் சிறுவனுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல இந்த மாதிரி கண்ணாடி போடுங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், வேற வழி இல்லை, பண்ணாதான் இது ரெடி ஆகும், கண்ணு ரெண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப பையன் உடஞ்சி போயிட்டாங்க. இதனை அடுத்து தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாணவனை கண் மருத்துவர்கள் பரிசோதித்துள்ளனர். அப்போது ஜானகிராமனுக்கு உடனடியாக 2 கண்களிலும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு மொத்தமாக 1,26,000 ரூபாய் செலவு பிடிக்கும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தமது மகனை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என மாணவனின் பெற்றோர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.